2025 ரீசன் அலாரம் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு சண்டை போடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினி சண்டையில மீட் பண்ணி கட்டி புரண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஊருக்கு ஒதுக்கு புறமா தனியா ஒரு வீடை வாங்கி வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் நல்லா புள்ள மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கொலைகாரங்க. இன்னொரு பக்கம் சோல்ஜர்ஸ் வந்த ஜெட்டை யாரோ சுட்டு கிராஷ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் போன நம்ம ஹீரோவும் பக்கத்து வீட்டு பொம்பளையும் ஜெட்ல இருந்தவங்களை காப்பாத்த போறாங்க. உடனே போலீஸுக்கு கால் பண்றாங்க. ஆனா வந்தவனுங்க வேற யாரு, அவனுங்க பக்கத்து வீட்டு பொம்பளைய சுட்டு கொண்டுட்டாங்க. நம்ம ஹீரோவையும் இவனுங்க கொலை பண்ண பாக்குறானுங்க. உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து பென்ட்ரைவை தூக்கிட்டு ஓடிட்டாரு. ஒரு கருப்பு மொட்டை தலையனும் அவனோட டீமும் நம்ம ஹீரோவை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு சிண்டிகேட் இந்த வேலையை மூடி மறைக்கவும் முடிக்கவும் நம்ம ரேம்போவை கூப்பிடுறாங்க. அவரும் களத்துல இறங்கி விளையாடிக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி நம்ம ஹீரோவும் ரேம்போவும் பல இல்லீகல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல. அந்த மொட்டை தலையன் நம்ம ஹீரோவை பிடிக்காம புகையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்டா அவனை பிடிக்க மாட்டீங்கன்னு இவனோட ஆட்களை கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு நடிக்க தான் தெரியல, சுடக்கூடவா தெரியல. ஆனா நம்ம ஹீரோயினி எதிர்களை சுட்டு சுலுக்கு எடுக்கிற காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ரேம்போ நடக்கிறாரு நடந்துகிட்டே இருக்காரு. சண்டையும் போட மாட்டாரு. துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு கிளம்பிக்கிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினி இந்த சிண்டிகேட்டோட வலையில இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை குடும்பத்தோட உட்காந்து பார்க்காதீங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினி மேல் மூடி பாட்டனை ஓபன் பண்ற, அதனால தனியா உட்காந்து பாருங்க. ஒரு சில இடங்களில் நம்ம ஹீரோ ஹீரோயினி லாலிபாப்பை லாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் பேசி நம்மளை கொண்டுட்டாங்க. போற போக்கில் பார்க்க வேண்டிய போர் அடிக்காத ஒரு ஆவரேஜ் படம். அலாரம் தூக்கம் வரலனா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் வரும். 2025 ஸ்டார் ட்ரெக் செக்ஷன் 31 ராணியாக வேண்டும் என்பதற்காக தன்னோட குடும்பத்தையே ஈவு இரக்கம் இல்லாம கொண்டு குவிக்கிறா வில்லங்கமான ஹீரோயினி. ஒரு பக்கம் பியூட்டியா இருந்தவ இப்போ பாட்டியா மாறி சிட்டியையே இவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரா. ஆனா நல்லவளா மாறி விட்டுட்டு ஓடிட்டா. இன்னொரு பக்கம் இவளுக்கு அடிமை இருந்த இவளோட காதலன் வில்லனா மாறி ஒரு மேஜிக் பாக்ஸை வச்சு இந்த சிட்டியையே அவன் அழிக்க பாக்குறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி போர்க்களத்துக்கு ரெடி ஆகிறா. இதுக்கப்புறம் இவரோட காதலனை தடுத்து சிட்டியை காப்பாத்தினாலா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஆனா சிஜி ஒர்க்கை நம்பியே இந்த படத்தை ஒரு வழி பண்ணிட்டானுங்க. கதை ஒன்றும் புதுசு இல்லை, அதே பழைய சொல்றது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கு. அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கானுங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா இந்த படத்தை விட்டுருங்க. ஸ்டார் ட்ரெக் செக்ஷன் 31 வில்லங்கமான வில்லியும் அழகான அவளோட மல்லியும். 2025 ரீசன் சிபி ஸ்ட்ரைக் தி இங்க் பிளாக் ஆர்ட். சிபி ஸ்ட்ரைக் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் ஏஜென்சி இருக்கு. அங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும். வர கேஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டிவிக்கெல்லாம் கார்ட்டூன் ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு கார்ட்டூன் ஆர்டிஸ்ட் ரெடி பண்ண கார்ட்டூனை வச்சு ஒரு கேமை ரெடி பண்ணிட்டாங்க. அதை ஏன்னு கேட்டதுக்கு இந்த கார்ட்டூனிஸ்டை அவங்க கொல்ல பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கார்ட்டூன் ஆர்டிஸ்ட் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு பிரைவேட் ஏஜென்சியான நம்ம ஹீரோயினி கிட்ட கன்வென்ட் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயினி இந்த கேஸை எடுத்துக்கல. இவங்களும் இது ஒரு சாதாரண கேஸ்ன்னு விட்டுட்டாங்க. ஆனா அடுத்த நாள் அந்த கார்ட்டூனிஸ்டை யாரோ கொண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி இந்த கேஸை கையில் எடுத்துக்கிட்டு இந்த கொலையை பண்ணது யாருன்று கண்டுபிடித்தார்களா இல்லையா, இது பின்னாடி இருக்க மர்மத்தை விளக்கினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா என்னால சொல்ல முடியல, ஏன்னா படம் போர் அடிக்குது. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ்னு சொன்னாங்க. ஆனா இதுல இன்வெஸ்டிகேஷனே இல்லை. அது பாட்டுன்னு போகுது, அது பாட்டுன்னு வருது. அடுத்த பாட்டுல இவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அதனாலேயே இந்த சீரிஸை பார்க்குற மாதிரி இருக்கு. போர் அடிக்கிற டைம்ல இந்த சீரிஸை பாருங்க. சிபி ஸ்ட்ரைக் தி இங்க் பிளாக் ஆர்ட். நாங்கள் துப்பு துளுக்கும் துப்பறிவாளர்கள். 2024 ரிலீஸான டுவெலைட் ஆஃப் த வாரியர்ஸ் வால்டு இன். ஊரா போய் தெரு நடக்கிற சண்டையில கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறாரு ஸ்ட்ரீட் ஃபைட்டரான நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் ஒரு கோஷ்டி நம்ம ஹீரோவை சண்டை போட விட்டு இவனுங்க அதன் மூலமா பணத்தை சம்பாதிக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் தன்னோட அடையாளத்துக்காக வேற வழி இல்லாம இவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துல இவனுங்க நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த கோஷ்டி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாருன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம், லைட்டா லேக் அடிக்கும். ஆனா அங்கங்க வர சண்டை காட்சிகள் அதை சமாளிக்கும். தமிழ் டப்பிங் நீட்டு, சினிமாட்டோகிராஃபி குட், IMDb ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 6.5. டுவெலைட் ஆஃப் த வாரியர்ஸ் வால்டு இன். ஒரு தட்டு சோறுல இவ்வளவு பெரிய பலாப்பழத்தை மறைச்சு வச்சிட்டீங்களேடா.